நம்ம எல்லாரும் இஷ்டப்பட்ட கனவு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறத இங்கே ஒருத்தர் நிஜமாக வாழ்ந்து காமிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுல இல்லாட்டி கூட இந்த லவ்னு ஒரு விஷயம் பண்ணும்போது உன்னை முன்னாடியே பார்த்துருக்கணும், என் வீட்டு பதில் நீ இருந்திருக்கணும், உன் கூட நான் தினமும் சிரித்து பேசியிருக்கணும், உன் நான் புரிஞ்சிருக்கணும், நீ எனக்குன்னு நான் உனக்குன்னு வாழ்ந்துருக்கணும்னு. மதன் ஒரு பொண்ணு, அவள் தான் எனக்கு எல்லாமே இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம ஹீரோ பேர் மதன், நம்ம ஹீரோயின் பேர் பிரீத்தி. 2 பேருமே ஒரே ஏரியா, அடுத்தடுத்த ஸ்ட்ரீட். இது ஒரு பப்பி லவ் ஸ்டோரியாக இருந்தாலுமே அந்த பொண்ணு அவங்க கண்ணுக்கு தெய்வதை மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. 16th March 2012 மதன் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. உடனே எல்லாம் ஓகே சொல்ல செம்மையாக அலைய விட்டுருக்காங்க. 2016 பிரீத்தியும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக அவங்க வெளியே போனதே ஒரு பஸ் ரைட் தான். தென்காசிலேருந்து கிருஷ்ணன் கோவில் வரைக்கும் போயிருக்காங்க. 2020 பிரீத்தி 2022 மதனும் சென்னையில் ஜாப் போயிருக்காங்க. ஊருக்குள்ளே மாமா பார்த்துருவான், மச்சான் பார்த்துருவான், சொந்தக்காரன் பார்த்துருவான்னு பயந்து போன விஷயங்கள்லாம் இன்னைக்கு சென்னையில் போய் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. 2024 இவ்வளோ வருஷ காதலுக்கு ஒரு புதிய தொடக்கமாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. மதனை பொறுத்த வரைக்கும் இது பப்பிலவனு சொன்னாங்க, இது சின்ன குழந்தைங்க மாதிரி. சரி, நாட்கள் நகர்ந்துச்சு. இது வெறும் அஃபெக்ஷன் சொன்னாங்க. சரி, நாட்கள் நகர்ந்துச்சு. இது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் சொன்னாங்க. வருஷங்களும் ஆச்சு. வயசு கோளாறு அது இது எத்தனை நாளைக்கு தாங்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அழகா அவங்க கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. மதனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், இந்த உலகம் 1000 சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். சில விஷயத்துக்கு சாரி கேட்கணும், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ என் கூட தான் குப்பை கொட்ட போகிறேன். அதனால் அப்பப்போ சாரி கேட்டுக்கிறேன். ஐ லவ் யூ ஃபார் த ஹோல் லைஃப். ஹாப்பி ஆனிவர்சரின்னு கத்தி சொல்ல சொன்னார். ஸ்டே பிளஸ்ட்.